அண்மை செய்தி. வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கில் சிறைத்துறை காவலர்கள் இன்று ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதி சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஜெயிலர் உட்பட சிறை காவலர்கள் விசாரணைக்காக இன்று சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் ஆஜராக உள்ளனர். வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பவர் சிவகுமார் என்பவரை விதிகளை மீறி வீட்டில் பணியாளராக அமர் 4.25 லட்சம் ரூபாய் திருடியதாக கூறி 95 நாட்கள் தனி சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யப்பட்டதாக அவர் குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர்பாக உரிய விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடி போலீசார் இது தொடர்பாக 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். வேலூர் சரக சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உள்பட 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து தற்போது விசாரணை என்பது தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் தொடர்புடைய ஜெயிலர் அருள்குமரன், டிஐஜி பாதுகாவலராக இருக்கக்கூடிய ராஜு, சிறை காவலர்கள் பிரசாந்த், விஜி ஆகியோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அந்த சம்மனின் அடிப்படையில் இன்று காலை எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.